இந்த G7 என்ன எதுக்காக வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோங்க. இந்த G7 என்ன பாத்தீங்கன்னா குளோபல்ல இருக்க டாப் 7 கண்ட்ரீஸ் US, UK, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, அப்புறம் ஜப்பான் அண்ட் கனடா. இந்த டாப் 7 கண்ட்ரீஸ் எல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா G7 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 1970s வந்து உருவாக்கப்பட்டுச்சுங்க. எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நிலவிட்டு இருந்த ஆயில் கிரைசிஸ், அப்புறம் வந்து எகனாமிக் டிப்ரெஷன், அப்புறம் வந்து பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸோட ஃபெயிலியர் வந்து சமாளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த G7 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆனா இது உருவான டைம் 1975ல வந்து பாத்தீங்கன்னா கனடா வந்து இதோட மெம்பரா வந்து இல்லங்க. சோ அதனால வந்து இது G6 தாங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா 1976ல வந்து கனடா வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா G7 வந்து மாறிடுச்சுங்க. இது இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இதோட 50th annual summit வந்து நடந்துட்டு இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்த பல முக்கியமான விஷயங்கள் பத்தி வந்து பேசப்படுங்க இந்த சமிட்ல வந்து பாத்தீங்கன்னா. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் வாரா இருக்கட்டும், இல்லனா வந்து இஸ்ரேல் காசா வாரா இருக்கட்டும், இல்லனா வந்து ஏஐ இருக்கட்டும், இல்லனா இமிகிரேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் வந்து பேசப்படுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசி பல அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கப்படுங்க. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் சொல்லுங்க.